திமுகவின் மின்வாரிய தொழிற்சங்க நிர்வாகிகள் தேர்தலை நடத்த ஓய்வு பெற்ற நீதிபதி என் கிருபாகரனை சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்துள்ளது. விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஆனந்த். வணக்கம், விவரங்களை சொல்லலாம். வணக்கம். தமிழ்நாடு மின்கல தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கத்தின் தஞ்சாவூர் சரக செயலாளராக இருந்த பால வெங்கடேசன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் சங்கத்திற்கு கடந்த 2019ஆம் ஆண்டு தேர்தல் நடத்தப்பட்டதாகவும் அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளின் பதவிக்காலம் 2022ஆம் ஆண்டு நிறைவடைந்து விட்டதாகவும், ஆனால் இருப்பினும் முறைப்படி தேர்தல் நடத்தாமல் ஏற்கனவே இருக்கக்கூடிய தலைவர், பொதுச் செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் தங்களது பதவியை தவறாக பயன்படுத்தி வருவதாகவும், எனவே உடனடியாக தேர்தல் நடத்த உத்தரவிட வேண்டும் எனவும் கோரியிருந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி குமரேஷ் பாபு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தமிழ்நாடு மின்கல தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் ஆஜரான வழக்கினர் 2021ஆம் ஆண்டு தேர்தல் நடத்தப்பட்டதாகவும் அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கு பொதுக்குழுவில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாகவும் கூறினார். இதனிடத்தில் இந்த வழக்கில் உத்தரவிட்ட நீதிபதி குமரேஷ் பாபு 2021ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் தேர்தல் நடத்தப்பட்டதாக கூறினாலும் அவருடைய பதவிக்காலம் 3 ஆண்டுகள். எனவே அவர் 2024ஆம் ஆண்டு அந்த பதவி நிறைவடைந்து விட்டது. எனவே தமிழ்நாடு மின்கல தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் நிர்வாகியாக சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி கிருபாகரனை நியமிப்பதாகவும் அவர் தலைமையில் சங்க தேர்தலை 6 மாதத்தில் நடத்தி முடிக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி ஆனந்த். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.